வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இயற்கை வாழ்வியல். இந்த முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் வந்து பாரம்பரியமான விதை திருவிழா வந்து நடக்க போகுதுங்க. அதுவும் இந்த மாதம் ஜூலை 27 வர சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து தமிழ்நாடு ஹோட்டல் காவேரி அரங்கம்னு சொல்லியிருக்கு. அங்கே வந்து காலை 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விதை திருவிழா வந்து நடக்க போகுதுங்க. அங்கே வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள் கிடைக்கும். அதேமாதிரி நெல் விதைகள், அதேமாதிரி நம்மளுக்கு தேவையான உரங்களாகட்டும் பொருட்களாகட்டும் எல்லாமே நம்ம வந்து அங்கே போய் வாங்கிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம மாடி தோட்டம் அமைக்க போகிறோம் அப்படின்னாலுமே பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான கிட் ஆகட்டும், க்ரோ பேக்ஸ் ஆகட்டும், கொக்கோபிட், மண்புழு உரங்கள் எல்லாமே பார்த்திங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து திருச்சியில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, திருச்சியில் வந்து இந்த மாதிரி அக்ரி எக்ஸ்போ வந்து ஏதாவது நடக்குதா, விவசாய கண்காட்சி நடந்துச்சுன்னா எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி நாட்டு விதைகள் வந்து வர சனிக்கிழமை வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் செக் பண்ணி பார்க்கவே முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் திருச்சியில் இருந்தாலும் சரி, இல்லை திருச்சி பக்கத்தில் சுற்றி எங்கேயாவது இருந்தாலும் சரி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பாரம்பரியமான விதை திருவிழா அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த விதைகள் எல்லாமே வந்து நாட்டு காய்கறி விதைகளாக இருக்கும். நம்மளுக்கு தேவையானது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த விதைகள் எல்லாமே ரொம்ப தரமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இடத்துல வந்து போய் வாங்கணும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து இது தெரியறது கிடையாது. திருச்சியில் வந்து இது மாதிரி நடக்குதா அப்படிங்கிறதே வந்து தெரியறதில்ல. சில பேருக்குலாம் வந்து லேட்டாக தான் தெரியுது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இலவச இயற்கை மருத்துவ முகாமும் அங்கே வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஈவினிங் 5 to 7 பார்த்தீங்கன்னா வேளாண் பொறியாளர் பிட்டோராஜ் அவர்களோட உரையாடலும் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது வந்து விவசாயத்தை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ஸோ அவங்க எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. அப்புறம் மாடி படத்துக்காக பார்த்திங்கன்னா விதைகள் வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சிட்ருப்போம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல போய் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்மளுக்கு நாட்டு காய்கறி விதைகளை வந்து நம்ம ஒவ்வொரு இடமா தேடி அலையிறதுக்கு பதிலாக அந்த விதைகளே நம்மளே தேடி வருது அப்படிங்கிறப்ப வந்து நம்ம போய் அவங்கள தேடி போய் வாங்குறது தப்பு கிடையாது. ஸோ மறக்காமல் வர சனிக்கிழமை ஜூலை 27 தமிழ்நாடு ஹோட்டல் காவேரி அரங்கத்தில் காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த விதை திருவிழா நடக்க போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்க, நாங்களும் வரோம். நம்மளுக்கு தேவையான விதைகளை வந்து நம்மளே வந்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.